புறம்போக்கு அகிலாவோட கள்ளப்புருஷன் அந்த குழந்தைய பார்த்து, இந்த குழந்தைய நான் வந்து அழுகுன நாயை பார்க்குற மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே, ஒரு நல்ல தாயா இருந்தா அவனை விட்டு வந்து பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த குழந்தை உடம்புல 50க்கும் அதிகமான இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க, காயம் இருக்குது, உள்காயம் வெளிக்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அடி உயரம் 1.5 வயசு குழந்தைங்கிறது என்ன, அது உடம்பு ஒரு அடி தான் இருக்கும். இந்த இந்த உடம்புல வந்து 50க்கும் அதிகமான காயம்னா ஒரு இடம் விடாம அடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு வந்து படுத்தியிருக்கான். இப்போ நமக்கு ஒரு ரொம்ப கவலையா இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க முகத்தை பார்த்தா நமக்கு வந்து சந்தோஷம் வரும். தெய்வத்தோட முகத்தை பார்த்தா சந்தோஷம் வரும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து இருப்போம். ஒரு 3வது வீட்ல ஒரு குழந்தை அழுதாலும், ஏன் அந்த குழந்தை அழுவுது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பரிதவிச்சு போயிருப்போம். இந்த குழந்தைய அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான். பக்கத்துல இருக்கிற வீடுகள்லாம் வந்து ஒரு சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஏன் சொல்லல அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்ல. நான் வந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து மேல வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறேன். இது மாரி நம்ம சரவுண்டிங்கில குழந்தைங்கள இப்படி வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, சத்தமே இல்லாம நீங்க இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இதனால வந்து நம்ம பக்கத்து வீடா இருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஹெல்ப்லைன்ல பேசுறவங்கள்ட்டயே சொல்லலாம். நாங்க தான் வந்து ஃபோன் பண்ணோம். எந்த இன்ஃபர்மேஷனும் குடுக்காதீங்க. ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய இந்த கஷ்டம்லாம் படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். அந்த 1.5 வயசு குழந்தைய சுத்தி இருக்கிறவங்க இது மாரி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா கூட, அ இந்த குழந்தைய அரசாங்கம் காப்பாத்திட்டு போயிட்டு ஒரு நல்லபடியா வந்து வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. இவ்ளோ வந்து அனுபவிச்சு அந்த குழந்தை வந்து இறந்ததுல வந்து இத யார் யாரெல்லாம் வந்து நம்ம இந்த நியூஸ பார்க்குறோமோ எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் வந்து பதறி தான் போனோம். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அதாவது இவன் இவ்ளோ அடி அடிச்சிருக்கான்ல, இவன் அடிச்சுட்டு திரும்பவும் கூப்பிட்டா கூட அந்த குழந்தை போயிரும். அவன்ட்ட போகும். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அந்த குழந்தைங்களெல்லாம் போட்டு இந்த பண்ணியிருக்கான். பெத்த தாயும் வந்து இவளெல்லாம் வந்து தாயின்னே சொல்லக்கூடாது. இந்த பேயும் வந்து உடந்தையா இருந்திருக்கா. இவளுக்கெல்லாம் ஏன் குழந்தை வந்து குழந்தை இல்லன்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஏங்கி தவிக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாம இந்த மாரியான மூதேவிங்களுக்கு வந்து குழந்தைய வந்து கடவுள் குடுத்து, இந்த குழந்தைங்க இப்படி வந்து இந்த கதிக்கு வந்து ஆளாயிடுறாங்க. பொதுவாவே வந்து நாய் குட்டி போட்டா, பூனை குட்டி போட்டா அதோட ஒரு குட்டிய வந்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. இப்ப என் வீட்லயுமே வந்து எங்க பூனை வந்து 2 வாட்டி குட்டி போட்டிருக்கு. ஒரு வாட்டி கூட அதோட குட்டிய வந்து அது சாப்பிட்டதே கிடையாது. ஓகே இது மாரி எல்லாம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி இதோட சயின்ஸ் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பூனை நாய்ங்க வந்து அதுக்கு பிறந்த குட்டிகள்ல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அது வளர்ந்தாலும் பொழைக்காது. இல்ல உடல் ஊனம் இருக்கிற குட்டிங்களா அது கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த குட்டிங்கள மட்டும் தான் வந்து சாப்பிடுமாம். அதாவது அந்த குட்டிங்கள காப்பாத்த முடியாது. நோய்வாய்ப்பட்ட குட்டி, இல்லன்னா உடல் ஊனமுற்ற குட்டிகளா இருந்தா மட்டும் அது வந்து சாப்பிட்ருமாம். சிற்றின்ப ஆசைக்காகலாம் வந்து ஒரு விலங்கே வந்து தான் குட்டிய வந்து எந்த ஒரு வரலாறுமே, எந்த ஒரு சயின்ஸுமே வந்து கிடையாது. ஆனா, இந்த மாதிரியான சீப் மென்டாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள்ட்ட தான் இருக்கு. வந்து நீங்க கள்ளக்காதல் பண்றீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னா, அரசாங்கம் வந்து எவ்வளவோ வந்து அரசாங்க தொட்டில் குழந்தை திட்டம், இல்ல நீங்க சைல்டு ஹெ அ அ வெல்ஃபேரோ, இல்ல நீங்க யாருக்காவது குழந்தைய தத்து குடுக்குறதோ, நீங்க வந்து தயவு செஞ்சு பண்ணிடுங்க. இப்படி வந்து இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த குழந்தைங்க என்ன உங்களுக்கு பொறந்தத தவிர, இந்த குழந்தைங்க வேற என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த கள்ளக்காதல் பண்ற சில நாய்ங்கலாம், தான் வீட்ல என்ன குடும்ப பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த நாய்ங்க உணரவே உணராது. நாயின்னு சொன்னா நாய் அசிங்கப்படுத்துற மாரி. இந்த புறம்போக்குங்க வீட்ல குழந்தைங்கள கவனிக்காதுங்க. வீட்ல இருக்கிற பொறுப்புகள கவனிக்காதுங்க. அதுலன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடல் தேவைக்காக முக்கியத்துவம் குடுத்து சில நாய்ங்கலாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. அதுகலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல அசிங்கப்பட்டு கூனி குறுகி ஒரு நிமிஷமாவது நின்னு தான் ஆகணும். ஆனா, இந்த அகிலா எல்லாரையும் வந்து தாண்டிட்டா. இத பத்தின உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க.